Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். அதாவது கிஷோர், ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் இருக்காங்க. பட் அவங்க அதுக்கு மேலே இன்னும் சாம்பியன்ஸ் ஆயிருக்கணும். இன்னும் 2-3 மேட்ச் ஃபைனல் ஜெயிச்சிருக்கணும். பட் அந்த டீமை ஃபைனலுக்கு வந்தாலே ஜெயிக்க விடாம பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அந்த 2 டீம் ஃபைனல் கிளாஸ் ஆகும்போது இந்த டீம் பாத்தீங்கன்னா அந்த டீமை டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி. ஐ திங்க் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில அப்போ பாத்தீங்கன்னா செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி இந்த வருஷமும் ஹார்திக் பாண்டியா அவரோட கேப்டன்சில அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட லெகசியை கண்டினியூ பண்ணுவாரா? அண்ட் மும்பை சில ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா சில கம்மியான பிரைஸ்ல பாத்தீங்கன்னா சில ஸ்கவுட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா டிகாக் மாதிரி பிளேயர் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்குவாட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமை மேக்ஸிமம் ஆஃப் அந்த பிளேயிங் 11 பர்சன்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இவன் தான் அவங்களுக்கு ஒரு போன சீசன் ஒரு ஃபெயிலியராக இருந்தாலுமே அதே பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக கலைக்கல, பேனிக் ஆகல. அண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டேபிள்னஸ், அந்த மேனேஜ்மெண்ட் அந்த பிளேயர்ஸ் கிட்ட வச்சுருக்க ட்ரஸ்ட் தெரியுது இதுல ஸோ யார் பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதுக்கப்புறமா ராபின் மின்ஸ், ரிக்கல்டனு, இந்த பக்கம் ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், அதுக்கப்புறமா வில் ஜாக்ஸு, அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவா இருக்கட்டும், போன வருஷம் இன்ஜுரி ஆனார்ல கசன்ஃபரா இருக்கட்டும், அண்டு மொரோவர்ஸ் இந்த மாதிரி நிறைய அஸ்வினி குமார், இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாமே அவங்க அழகா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க மும்பை ட்ரேட் இன்டர்வியூ கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒரு ஷார்டுல் டாக்கூரையோ, ஷர்ஃபன் ருத்தர்ஃபோர்டையோ உள்ள எடுத்திருக்காங்க. அண்ட் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க குவிண்டன் டிகாக பிரேஸ் பிரைஸ்லேயே ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற எல்லாமே அவங்க யங் பிளேயர்ஸை பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் மும்பைனாலே ஸ்கவுட்டிங்க்கு பேர் போனவங்க அப்படின்னு. மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கவுட்டிங் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மனிஷ் தரிவர் ஒரு அக்ரெசிவான பேட்டர். சப்போஸ் நமந்தீர் மட்டும் இன்ஜுரி ஆயிட்டார்னா இன்ஜுரின்ட்டு இல்ல, இந்த டோர்னமெண்ட்ல சப்போஸ் அவர் ஒழுங்கா போலான்னா கண்டிப்பா அவரை நீங்க ரிப்ளேஸ் பண்ணலாம் பிளேயிங் லெவல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர்வா, லோக்கல் பாய், மும்பையோட லோக்கல் பாய், நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காரு இந்த கிரவுண்ட்ல. கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு. கண்டிப்பா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரெடி மைண்ட் மார்க்கன் இருக்காரு ஸ்பின்ல. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் விளையாடணுமோ இல்ல அகைன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் எங்கேயாச்சும் இப்போ ஆர்சிபி டீம் எடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா கூட இறக்கி விடலாம் பொறுத்த வரைக்கும். ஸோ பிளேயர் அவைலபிலிட்டி அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மும்பை இந்தியன்ஸ்ல பெருசா எந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸும் கிடையாது. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் இந்த 2-3 இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் டோட்டலி ஃபிட். என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் அவர் சிஓஇக்கு போயிருக்காரு. என்னன்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்காக. they say that he is all right and he is fit to play and throughout the season அவர் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் ரைட் நவ் he is fit to play. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11s போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் வழக்கம் போல ரோஹித் சர்மாவும் அவரோட ஓல்ட் பார்ட்னரான குவிண்டன் டிகாக்கும் இறங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் நம்பர் 3ல ஒரு சூரியகுமார் யாதவ், நம்பர் 4ல ஒரு திலக் வர்மா, நம்பர் 5ல ஹார்திக் பாண்டியா, நம்பர் 6ல வில் ஜாக்ஸ், நம்பர் 7ல நமந்தீர், நம்பர் 8ல மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 9ல தீபக் சஹர், நம்பர் 10ல ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11ல ட்ரெண்ட் போல்ட். அப்புறமா இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஸ்வினி குமாரோ இல்லைன்னா ஷார்டுல் டாக்கூரோ இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு 11ஸ்ல தான் அவங்க போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு செம்மையான காம்பினேஷன் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு வின்னிங் டீம் காம்பினேஷன் சொல்லலாம். பட் அவங்க டீமோட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா இந்த டாப் 5 பேட்டிங் நான் சொல்லுவேன். டாப் 5 பேட்டிங், அப்புறம் பும்ராவோட ஸ்பெல்லு அண்ட் போல்ட்டோட அந்த பவர் பிளேல பாத்தீங்கன்னா செமையா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு, எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு அவங்க டீம் பொறுத்த வரைக்கும். பட் வீக்னஸ் பாத்தீங்கன்னா பும்ரா இந்த சீசன் ஃபுல்லா விளையாடணும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டா
போன சீசனும் ஃபுல்லா விளையாட முடியல. அதுக்கு முன்னாடியும் அவர் ஃபுல்லா விளையாடல. பும்ரா மட்டும் ஃபிட்டா இருந்து ஃபுல் சீசன் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க பிளே ஆஃப் டாப் 4 கண்டிப்பா போயிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல இந்த வருஷம் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐ வுட் சே வில் ஜாக்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்ல பார்த்தோம் 4 மேன் ஆஃப் த மேட்ச் ஹி வாஸ் கண்டெண்டிங் ஃபார் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு கொண்டு வருவாரு. ஹி வுட் பி a ரியல் த்ரெட் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பாஸ்ட்ல ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணதையும் பார்த்துருக்கோம். RCBக்கு ஜிடி மேல அகமதாபாத்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸை இங்க கொண்டு வருவாரு. அப்போ பவுலிங்கும் நல்லா 4 ஓவர் டக்கு டக்குன்னு போட்டுறாரு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வர மும்பைக்கு வந்து ஒரு த்ரெட்டா இருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு இன்டர்நேஷனல் எந்த அளவுக்கு நல்லா பண்ணாலுமே ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ அவருக்கு அந்த அளவுக்கு போல சொல்ல போனா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போல. பட் இந்த சீசன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 500+ ரன்ஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் பீஸ்ட் ஒரு டச்ல இருக்க ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக எதிர்பார்க்கிறேன். இந்த சீசன்ல ஒரு 100 வரும் கூட நான் எதிர்பார்க்கிறேன் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து. இந்த மும்பை இந்தியன்ஸ் காம்பினேஷன் வச்சு அவங்க டாப் 4 போவாங்களா இல்ல போன வாட்டியும் இதே மாதிரி ஒரு கடப்பற காம்பினேஷன் தான் வச்சிருந்தாங்க. பட் குவாலிஃபை ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால ஃபைனல் வர முடியல. பட் இந்த வாட்டி ஃபைனல் போவாங்களா என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you. அண்ட் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.